செய்தி எழுந்து ஒளிந்திடும் முகம் கண்டு என்னை மறந்து விட்டேன். என்னோடு தங்கும் எம்மோடு தங்கும் என்று வேண்டுகிறேன். என்னோடு தங்கும் எம்மோடு தங்கும் என்று வேண்டுகிறேன். எல்லையில்லாத அன்பை தந்து எழுந்து வாராயோ, எழுந்து வாராயோ. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போற்றி புகழ்ந்து வணங்கி ஆராதனை செலுத்துவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுகிற வேளையில் இந்த முதல் நவநாளில் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிப்போம். எவ்வளவோ தம்பதியர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறார்கள். தவமாய் தவமிருந்து மன்றாடுகிறார்கள். எவ்வளவோ மருத்துவர்களை சந்தித்தும் எவ்வளவோ நாட்கள் காத்திருந்தும் யார் யார் சொல்லுகின்ற அறிவுரைகளை கேட்டு பலரிடத்தில் ஓடி உடலினை பரிசோதனை செய்த பின்பும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே என்கிற ஏக்கம், கவலை, வருத்தம், கண்ணீர் ஏராளமான தம்பதியர்களுக்கு உண்டு. கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி என் அன்பு இறை நம்பிக்கையுடைய தம்பதியர்களே, இந்த முதல் நவநாளில் ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அருள சிறப்பாக இந்த தேவ நற்கருணை ஆராதனையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். மௌனமாய் சில மணித்துளிகள் நமக்கு தெரிந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களை நம் மனக்கண் முன்பாக கொண்டு வருவோம். அவர்களை நற்கருணை ஆண்டவர் முன்னிலையில் ஒப்பு கொடுப்போம். அண்ட சராசரத்தை, அகில உலகத்தை படைத்து பாதுகாத்து பராமரித்து வருகிற இறைவன் சிசுபாலனாய் கன்னிமரியின் திருவயிற்றில் தூய ஆவியினுடைய வல்லமையினால் தோன்றினார். அதே தூய ஆவியினுடைய வல்லமை இந்த தம்பதியர்கள் மீதும் வெளிப்பட ஜெபிப்போம். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 30 மற்றும் 31 இறைவார்த்தைகள். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். இன்றைய நாளின் இறை வாக்கு பகுதி, மரியா அஞ்ச வேண்டாம்,
தூயாவியின் வல்லமையினால் நீர் கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் என்கிற நம்பிக்கை தருகிற வார்த்தைகளை சொல்லுகிறது. அன்னை மரியாள் தூய ஆவியின் வல்லமையினால் கருவுற்றார். குழந்தை இயேசுவை பெற்றெடுக்கக்கூடிய தாயாக அவர் மாறினார். கடவுளின் தாய் என்கிற உன்னதமான அருள் அவருக்கு கிடைத்தது. இந்த உலகத்திலேயே பெண்களுக்குள் பேறு பெற்றவராக, அருள் நிறைந்தவராக, தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவராக அன்னை மரியாள் தேர்ந்து கொள்ளப்பட்டார். அவருடைய திருவயிற்றில் இயேசு என்கிற கனி உதயமானது. குழந்தை பாக்கியமின்றி கவலையோடு, கண்ணீரோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு பல ஆண்டுகளாக காத்திருக்கிற தம்பதியர்களே, ஆண்டவருடைய அருளினால் இயேசு பாலன் உங்கள் உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் பிறக்க, இதோ அதன் வழியாய் உங்கள் கருவில் தூய ஆவியின் வல்லமையினால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அருள் உண்டாவதாக. ஆசீர் உங்கள் மீது பொழியப்படுவதாக, வல்லமை உங்கள் மீது எழுவதாக. தூய ஆவியானவர் உங்களை ஆட்கொண்டு உங்களுள் குடிகொண்டு இந்த ஆசீரை மீது பொழிவாராக. இயேசுவே, நம்பிக்கையோடு இப்படிப்பட்ட தம்பதியர்களை உம் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த கிறிஸ்து பிறப்பு நாட்களில் உருக்கத்தோடு வேண்டி மன்றாடி ஜெபிக்கின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்து காத்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியும் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நற்கருணையில் எழுந்தருளி இருக்கிறவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். 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 ஆண்டவா, நீ எழுகின்றாய். அன்பில் மகிழ்ந்து அருளில் நனைந்து ஆண்டவா உன்னில் வாழ்க.